வணக்கம். ஜவைஜர் ஃப்ரம் ஜவாதுபட்டி பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது மகுடீஸ்வரர் தெரிந்தவர்கள் திண்டுக்கல் மாவட்டம், மேற்கு மாவட்டமே நாரி போன விஷயம். பழனிக்கு பக்கத்தில் புஷ்பத்தூர் அப்படிங்கிற ஊராட்சி, அந்த இதில் அவருடைய ஒய்ஃப் செல்வராணி ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கு, தலைவி. அதுக்கு பின்னாலே ஒரு மகுடீஸ்வரன் இருந்துக்கிட்டு பாஜகவுடைய திண்டுக்கல் மேற்கு மாவட்ட செயலாளராக இருந்துக்கிட்டு ஏகப்பட்ட குட்டிகளாட்டம், பித்தலாட்டம், ஃப்ராடு, அதோட சேர்ந்தது பாலியல் வன்கொடுமை. அங்கே ஒரு பொண்ணு காலை உணவு திட்டத்தில் சேர்ந்து பணியாற்றி இருந்திருக்கிறாங்க. எங்க புஷ்பத்தூர் பழனிக்கு பக்கத்தில். அதில் ஒரு ஜெகஜகதா வேலையை காட்டி அந்த பொண்ணிடம் பாலியல் வன்கொடுமை பண்ணி பதவி நீக்கம் செய்யப்பட்டு சிறைச்சாலையில் அடையப்பட்டு ஒரு நேரம் ஒரு 2-3 மாசத்துக்கு நடந்த ஒரு சம்பவம். பொள்ளாச்சியில் பைத்தியக்காரனாட்டம் அப்படியே 2 வீலர் அழைஞ்சிட்டு இருந்தாங்க. பிடிச்சிட்டு அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சு சிறைச்சாலை கம்பி எண்ணக்கூடிய ஒரு சூழலை இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அப்புறம் அதுக்கு பின்னால நாடாளுமன்ற தேர்தல் நான் தான் வேட்பாளராக போட்டி போட்டு அந்த வகையில் ஒரு பக்கா ஃப்ராட், பல கோடி ரூபாய் மோசடி. அதே நேரத்தில் ரேக்லா ஒரு ரேஸ் நான் நடத்த போறேன்னு சொல்லி போட்டு ஏகப்பட்ட இருக்கக்கூடிய தொழிலதிபர்கிட்ட பித்தலாட்டம் ஃப்ராடு பண்ணி 1 கோடி ரூபாய்க்கு மேலே சம்பாதித்து அது அங்க இருக்கக்கூடிய ஒரு பாஜக நிர்வாகிகள் இருப்பாங்க இல்லையா, பங்கு கொடுத்துட்டா விட்டுருவாங்க. பங்கு கொடுக்கல, உடனே என்ன பண்ணிட்டா எங்க மாவட்ட பொருளாளர், ரொம்ப நியாயமான ஆள் போல இருக்கு, ஆனந்தன் அப்படிங்கிறவர் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு நோட்டீஸ் விட்டுருக்காங்க. கட்சியின் சார்பாக கட்சியை பயன்படுத்தி இவர் மகுடீஸ்வரர் பல கோடி ரூபா, 1 கோடிக்கு மேல சொத்துக்களை சேர்த்து பணத்தை எல்லாம் வேட்டையாடிட்டாரு. யாருக்குமே ரசீது கொடுக்கப்படவே இல்லை. அப்போ கட்டாயமா என்ன இந்த அளவுக்கு பணத்தை வசூல் பண்ணீங்களோ அந்த அளவுக்கு பணத்தை இன்னைக்கு கட்சியினுடைய வங்கி கணக்கில் போட்டுருங்க, இல்லையா உங்களுக்கு மேல கிரிமினல் வழக்கு தொடரப்படும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பாஜக மாவட்ட பொருளாளர் திண்டுக்கல் மேற்கு மாவட்டம் ஆனந்தன் இன்னைக்கு நோட்டீஸ் விட்டுருக்காரு. யாருக்கு? மகுடீஸ்வரனுக்கு. இப்ப அதுக்கு மகுடீஸ்வரன் பார்த்தா, நீ இப்படி நோட்டீஸ் விடுறியா, நான் இப்படி நோட்டீஸ் விடுறேன் அப்படின்னு அவரு ஒரு நோட்டீஸ், அதாவது கிரிமினல் வழக்கு நான் தொடர்வேன் அப்படின்னு. என்ன கேட்டா, இருக்கக்கூடிய அந்த பாஜக திண்டுக்கல் மேற்கு மாவட்ட பாஜக நிர்வாகி எல்லாத்துடைய சொத்து கணக்கையும் ஆய்வு செய்ய வேண்டும் அப்படின்னு அவரு ஒரு நோட்டீஸ். இல்லை, எல்லாரும் பித்தலாட்டம் ஃப்ராடு பண்ணி தான் சொத்தை சேர்த்து வச்சிருக்கிறாங்க திண்டுக்கல் மேற்கு மாவட்டம் முழுவதுமே பாஜக. அதனால அவருடைய சொத்துக்களை இன்னைக்கு யார் யார் என்னென்ன வசூல் செஞ்சாங்க அப்படிங்கிறத இன்னைக்கு கம்ப்ளீட்டா ஆய்வு செய்யணும். உண்மையிலேயே யார் கட்சிக்காக உழைத்தார்கள் என்பதெல்லாம் கட்சி பேரை சொல்லி யார் சொத்து சேர்த்திருக்காங்க அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணணும். இல்லாவிட்டால் அவங்க மேல மான நஷ்ட வழக்கு. ஆனந்தன் கிரிமினல் வழக்கு, திண்டுக்கல் மாவட்ட பொருளாளர் மேற்கு மாவட்டம். இவர் அந்த கட்சியை விட்டு நீக்கியாச்சு. இவர் தான் பாலியல் வன்கொடுமை, அந்த காலை உணவு திட்டம் சம்பந்தப்பட்ட ஒரு பொண்ணுட்ட கையை வச்சுட்டாங்க புஷ்பத்தூர் ஊராட்சி. அப்ப அவரை கட்சியை விட்டு நீக்கிற சமயத்தில் மீண்டும் 1 கோடி ரூபாய்க்கு மேல ரேக்லா ரேஸ் நடத்த போறேன், மற்றபடி நான் தான் திண்டுக்கல் மாவட்டத்துல பாஜக வேட்பாளராக நாடாளுமன்ற தொகுதியில் இருப்பேன். ஏன்னா அன்னைக்கு பாஜக பாமக விட்டு கொடுத்துட்டாங்க. இருந்தா அதுக்கு முன்னாலேயே தன்னுடைய பெயரை பயன்படுத்தி கோடிக்கணக்கில் சொத்தை சேர்த்து வைத்து கணக்காட்டாம அந்த வகையில பித்தலாட்டம் ஃப்ராடு, அதுக்கு கணக்காட்டம் சொல்லி போட்டு மாவட்ட பொருளாளர் திண்டுக்கல் மாவட்டம் ஆனந்தன் கணக்கு கேட்கிறாரு. இல்லாட்டி கிரிமினல் வழக்கு தொடருவேன். அது பார்த்தார் மகுடீஸ்வரன், நீ இப்படி போறியா, நான் இப்படி வர்றேன் அப்படின்னு போட்டு சொத்து கணக்கெல்லாம் எல்லாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் ஒவ்வொருத்தருக்கும் நாங்கள் மான நஷ்ட ஈடு வழக்கு தொடருவோம் அப்படின்னு இப்படி ஒரு விஷயம் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. இதையெல்லாம் விட இன்னைக்கு
மாநில அளவில் சென்னையில வந்து பாஜகவின் நிர்வாக கூட்டம் நடக்குது. அதுல முக்கியமான தலைவர்கள்லாம் பங்கேற்கிறாங்க. அதுல மிகப்பெரிய அடிதடி கலாட்டா, மற்றபடி யார் யார் எவ்வளோ சொத்தை அமுக்கிறான் அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு மிகப்பெரிய லிஸ்டா வந்து வரக்கூடிய ஒரு சூழல். அதுல இது ஒரு லிஸ்ட். இதையெல்லாம் விட இன்னொரு லிஸ்ட், மிக மோசமான கேவலமான ஒரு லிஸ்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 9/4/2023 கர்நாடக மாநில பந்திப்பூர்ல வந்து ஒரு ப்ரோக்ராம், அதாவது புலிகள் காப்பகம் சம்பந்தப்பட்ட ஒரு ப்ரோக்ராம், 50வது ஆண்டு சம்பந்தப்பட்ட ஒரு ப்ரோக்ராம்ல வந்து மோடி வந்து சந்திக்கிறார். என்னைக்கு அப்படின்னா அந்த மாசத்திலேயே 9/4/2023 நடந்த ப்ரோக்ராம்ல வந்து மோடி வர்றார். வந்து மிகப்பெரிய உயர்வான ஓட்டல், அங்க ரேடிசன் ப்ளூ பிளாஷா அப்படிங்கிற ஓட்டல் மைசூர்ல 3 நாள் தங்குறாரு. 3 நாள் தங்குனதுக்கு என்ன செலவு அப்படின்னா 80 லட்சம் ரூபாய். இப்படி இருந்தா இந்திய நாடு என்னைக்கு முன்னேறும்? இவங்க வந்து சொல்றாங்க பொருளாதாரத்தை பத்தியும் மற்றபடி வந்து பிற கட்சிகளை குறை சொல்லி கொண்டிருக்கிறார். 3 நாளைக்கு 80 லட்சம் ரூபாய். அதை தராமி எஸ்கேப் ஆயிடுறாங்க பாஜகவினர், மோடி அரசு. 9/4/2023 பந்திப்பூர்ல கர்நாடகாவில் ரேடிசன் ப்ளூ பிளாசாவில் தங்கினதுக்கு காசே தரல, 80 லட்சம். இன்னைக்கு வந்து ஹோட்டல் மேனேஜர் வந்து கர்நாடக மாநில வனத்துறை அதிகாரி பசவராஜுக்கு வந்து இன்னைக்கு கடிதம் எழுதியிருக்காங்க. அது என்ன, போன வருஷம் தங்கினது 9/4/23, இன்னைக்கு என்ன ஆச்சு, மே போயிட்டு இருக்கு. 1.1 13 மாசத்துக்கு முன்னால தங்கினதுக்கு 80 லட்சம் ரூபாய் பேலன்ஸ். யாரு? பாஜக அரசு. அன்னைக்கு இருந்த பாஜகவுடைய கூட்டணி அரசு சப்ஜெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வந்து காங்கிரஸ் அரசு மாறிடுச்சு. இந்த ஹோட்டல் மேனேஜர் என்ன பண்றாரு, பாஜக அரசை கேட்கறாம என்ன பண்றாரு, அவர் நார்மலா வந்து கர்நாடக அரசு இந்த ஆண்டு கொண்டிருக்கு கூட காங்கிரஸ் அரசு கேட்கிறாரு. அவரு சொல்லிட்டாரு, நாங்கெல்லாம் தர முடியாது, ஒரு தங்கிட்டு போனாலும் நீ அவங்ககிட்ட தான் கேட்கணும். உடனே ஹோட்டல் மேனேஜர் சொல்றாரு, நான் இதுக்கு வட்டி கேட்பேன், 12.9 லட்சம் ரூபாய் வட்டி, அசல் 80, மொத்தம் 92 லட்சம், 93 லட்சம் எங்களுக்கு கொடுக்கணும், இல்லாவிட்டு அது சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லிட்டு அது ஒரு ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு அது ஒரு பிரச்சனை. நாட்டை ஆளக்கூடிய பிரதமர் மோடி 92 ரூபா, 92 லட்சம், 92,9,9,000க்கு மேல இன்னைக்கு பேலன்ஸ் வச்சிருக்கிறார் ஒரு ஹோட்டல். அப்பெல்லாம் வந்து இவர் எத்தனை ஹோட்டல் என்னென்ன பண்ணினார் அப்படிங்கிறது தெரியும். இது எப்படி பேலன்ஸ் ஆச்சு பாஜக அவருடைய ஆட்சியுடைய நிர்வாகத்துல? இன்னைக்கு வந்து காங்கிரஸை எப்படி கேட்க முடியும்? நடந்து முடிந்து 9/4/2023, நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு என்ன நடக்குது? மே மாசம் 24 1.1, ஒரு 13 மாசத்துக்கு மேல ஆச்சு. இந்த 13 மாசத்துக்கு முன்னால வட்டி 12.9 லட்சம், டோட்டலா 80 லட்சம், 92 லட்சம், 93 லட்சம்னே வைங்களேன். இதை வந்து காங்கிரஸ் அரசு தரணும்னா எப்படி கேட்க முடியும்? அவங்க பார்த்தாங்க, இது எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே அவர் சொல்லிட்டாங்க, 1/6/2024 வரைக்கும் நான் பொறுத்து பார்ப்பேன், இல்லை அப்படின்னா சட்டப்படி நான் நடவடிக்கை எடுப்பேன். இல்லை நியாயம். பழனியில அப்படி ஒரு கொடூரமான சம்பவம், பித்தலாட்டம், ஃப்ராடு, அடுத்தவங்க கேஸ் அடிச்சு புரிகிறது. அதுல வந்து அவங்களுக்குள்ளே கோஷ்டி மோதல். பாஜக மாவட்ட பொருளாளர், ஆமா, ஒருவேளை காசை கொடுத்து பங்கி கொடுத்துறத விட்டுருப்பாரா அப்படிங்கிறது தெரியல. அப்படி ஒரு சூழல். இங்க வந்து மோடியே வந்து 92 லட்சத்துக்கு மேல பேலன்ஸ வச்சுட்டு ஒரு வருஷமா வச்சிருக்காரு அப்படின்னா அப்புறம் இவரோட நிலைமை என்ன? தலை எப்படி அப்படித்தான வாழு, கை எப்படி அப்படித்தான முண்டம், கண் எப்படி அப்படித்தான பார்வை. தலையே சரியில்லை அப்படின்னா 92 லட்சம் ரூபாய் பாக்கிய வச்சுக்கிட்டு இன்னைக்கு ஊரெல்லாம் சுத்தி அலைஞ்சிட்டு இருக்கிறாரு அப்படின்னா அப்புறம் மோடியோட நிலைமை என்ன அப்படின்னா அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி பாஜக நிர்வாகிகளோட நிலைமை அப்படித்தானே இருக்கும். எங்கு பார்த்தாலும் பித்தலாட்டம், ஃப்ராடு, ஃபோர்ஜரி இதெல்லாம் நடக்கக்கூடிய சமயத்துல இன்னைக்கு வந்து முஜ்ரா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. முஜ்ரானா ஒண்ணும் கிடையாது. முகலாயர் காலத்துல வந்து அழகிகள் வந்து நடனம் ஆடுவார்கள் அரசியல் முன்னாள். இன்னைக்கு அந்த மாதிரி வந்து இந்திய கூட்டணியை வந்து இன்னைக்கு மக்கள் முன்னால் நடனமாடி கொண்டிருக்கிறது.
முஜ்ரா அப்படிங்கிற ஒரு நடனம் கூட நடனமாடி கொண்டிருக்கிறார்கள் இப்படி இவரு பேசுறாரு. கட்சிக்குள்ள பார்த்த இத்தனை ஏகப்பட்ட பித்தனாட்டம், ஃப்ராடு, பண மோசடி நடனங்கள் நடந்து கொண்டிருக்கிறார். மோடியை பொறுத்த வரைக்கும் 92 லட்சம் ரூபாய் மோசடி நடனம். இவர் இந்திய கூட்டணியை பார்த்து சொல்றாரு முஜ்ரா நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் எந்த அளவுக்கு கேவலம். இதெல்லாம் மக்கள் எல்லாம் முடிய போது ஓட்டு முடிஞ்சு ஆறு கட்டம் ஓட்டு முடிஞ்சது. 6 கட்டம் ஒன்றும் ஒரே ஒரு 7வது கட்டம் இருக்கு. அதுல என்ன மிகப்பெரிய ஒரு மாற்றம் இல்லை. இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு மோடியினுடைய ஒரு கீழ்த்தரமான நிலையில பார்க்கக்கூடிய சமயத்துல மக்களோ எப்படிலாம் வாக்கு அளித்திருப்பார்களோ அப்படிங்கிற ஒருவேளை சப்போர்ட்டா அளிச்சிருந்தாங்கன்னா இந்த முஜ்ரா நடனம் மற்றபடி இஸ்லாமிய சம்பந்தப்பட்ட வகையில எஸ்டி எஸ்சி அதுல உண்டான அந்த இடஒதுக்கீடு எல்லாம் இஸ்லாமியர்களுக்கு கொடுக்க போகிறார்கள் அப்படிங்களாமெல்லாம் ஒரு வாசத்துல இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறேன். ஏன்னா இப்படி ஒரு சூழல் இருக்கும் பட்சத்துல இந்த 6 கட்டத்துல மக்கள் எந்த அளவுக்கு ஓட்டு அளித்திருப்பார்கள் அப்படிங்கிற பாஜகவுக்கு எதிராக அளித்திருந்தால் மனசு நிம்மதி. ஒருவேளை இப்படிலாம் உண்மையெல்லாம் தெரியாம ஆதரவாக அளித்திருந்தால் வரும் காலங்கள் இந்தியா எந்த அளவுக்கு நாசமாக போகும் அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு விஷயம். இந்த குழப்பல இன்னைக்கு கூட்டம் நடக்குது. என்ன முடிவாக போகுது என்று எந்த அளவுக்கு பித்தலாட்டம் ஃப்ராடுக்காரன் ஒருவருக்கு அடித்துக் கொள்ள போகிறார்கள் பாஜகவினர் அண்ணாமலை முன்னாள் அப்படிங்கிற பகிரங்கமான விஷயம். வாட்ஸ்அப் குரூப் போயிட்டு இருக்கு. அவன் ஒவ்வொரு நிர்வாகியும் ஒரு நிர்வாகி திட்டி தீர்த்துட்ட வெட்டு குத்து போலீஸ் கேஸ் இதுல வேற. இப்ப பாஜகவுடைய தமிழக நிலைமை மிக கேவலம். இந்த பொழப்புலதான் இப்படித்தான் இருக்குது அப்படின்னா மோடியினுடைய நிலைமை இன்னும் கேவலம். 92 லட்சம் ரூபாய் பேலன்ஸ் வச்சுக்கிட்டு இன்னைக்கு இந்திய முழுவதும் தேர்தல் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இவருடைய மிக கீழ்த்தரமான எண்ணத்தை என்ன சொல்வது? மக்கள் பார்த்து முடிவு எடுக்கணும். அவ்வளவுதான். 6 கட்டம் முடிஞ்சது. இன்னும் ஒரே ஒரு கட்டம். அதுல ஒன்றும் மாதிரியா மாற்றத்தை காண்க முடியாது. இந்த 6 கட்டத்துக்கு மக்கள் எந்த அளவுக்கு ஓட்டு போட்டாங்களோ அப்படின்னு நினைக்கிறப்ப பாஜகவுக்கு எதிர்ப்பாக போட்டிருந்தால் சந்தோஷம், ஆதரவாக போட்டிருந்தா இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய ஒரு மனுஷனெல்லாம் மீண்டும் ஒரு பிரதம மந்திரியாக உட்கார வச்சா நாடு தாங்குமா? பாப்பா ஜூன் 4 மக்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட போகிறார்களா இல்ல நஷ்டப்பட போகிறார்களா இல்ல இந்திய கூட்டணியா நிம்மதியாக இந்த இந்தியாவை வாழப்போகிறார் என்பதை பார்ப்போம். மீண்டும் அது தெரியும்.